Thursday மார்னிங் இன்னைக்கு எங்கள் மிங்குக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு மஷ்ரூம் ஃப்ரை தான் கொடுத்துட்ருந்தோம். வீக்லி 5 டேஸ் ஸ்கூலுக்கு போகுதுன்னா அதில் வந்து 3 டேஸ் ஆச்சுமே மஷ்ரூம் எடுத்துகிட்டு போயிடும் ஆல்டர்னேட்டிவ் டேஸாக. ஈதர் மஷ்ரூம் எடுத்துகிட்டு போகும் இல்லைனா கார்ன் எடுத்துகிட்டு போகும். 2ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் பாப்பாவுக்கு. மஷ்ரூம் குக் பண்ணிவிட்டே சைட் பை சைடாக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிசிபேலேபாத் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குமே அரிசி பருப்பு புளி எல்லாம் ஊற வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மிங்குக்கு வந்து கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து கொடுத்துட்டு பாப்பா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே கேப்பில் வந்து நம்ம பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். பேக் பண்ணிவிட்டு மிங்குவை போய் கீழே ட்ராப் பண்ணிட்டு வரணும். பிகாஸ் கீழே வந்து அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் விசில் வச்சுட்டேன். ஆக்சுவலி பிசிபேலேபாத்துக்கு வந்து மிக்சர் ஏதாச்சும் சைட் டிஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்துட்டு காரா பூந்தி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பிளான் பண்ண எங்களுக்கு வந்து கடலை மாவு இல்லைன்றது மறந்துட்டோம். ஸோ கடலை மாவு வீட்டிலே அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். யூசுவலி 30 to 45 மினிட்ஸ் எடுக்கும் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு. பட் நான் என்னைக்கு இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சேனோ அன்றைக்கி இருந்து 7:30க்கு நான் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனால் 10 o'clock ஆயிரும். கேமரா ஆங்கிள் மாற்றணும், நடுவில் பசங்க வேறு வந்துடுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு 11 o'clock ஆயிரும். ஹாஃப் டே கிச்சன்லேயே முடிஞ்சிரும். ஸோ இனிமேல் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.